அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் விளக்கு ஏற்றுவதில் பலருக்கும் பல விதமான சந்தேகங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. எந்த திசையில் தீபம் ஏற்ற வேணும், எத்தனை முக தீபத்தை ஏற்ற வேண்டும், குத்து விளக்கு தான் ஏற்ற வேண்டுமா, எந்த எண்ணெயில் தீபத்தை ஏற்ற வேண்டும், எத்தனை தீபங்கள் வீட்டில் ஏற்றினால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களது அனைத்து சந்தேகங்களுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். காமாட்சி விளக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய எல்லோருடைய வீடுகள்லையுமே இருக்கக்கூடிய முக்கியமான பொருளாகவும் சொல்லலாங்க. பெரும்பாலான வீடுகளில் பார்த்திங்கன்னா பித்தளை விளக்கு வச்சுருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வெள்ளி விளக்கில் கூட காமாட்சி விளக்கை வச்சுருப்பாங்க. இப்படிப்பட்ட காமாட்சி விளக்கை எப்படி ஏற்ற வேண்டும், அதில் என்ன சேர்த்து விளக்கை ஏற்றினால் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் செல்வம் சேர எப்படி விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. பொதுவாக நம்முடைய வீடுகளில் பயன்படுத்தப்படும் பூஜைக்கான விளக்கை காமாட்சி விளக்குன்னு தாங்க சொல்லுவோம். ஆனால் அதன் மத்தியில் மகாலட்சுமி அமைந்திருப்பது போலவும் 2 புறங்களிலும் யானைகள் இருப்பது போன்ற உருவம் தான் இருக்குங்க. இன்னும் சில விளக்குகளில் பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமிகளுடன் இருப்பது போல காணப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் பித்தளை விளக்கில் என்ன சுவாமியின் உருவம் இருந்தாலும் அதை நாம் காமாட்சி விளக்குன்னு தாங்க சொல்கிறோம். இந்த விளக்கை லட்சுமி விளக்கு, வராகி விளக்குன்னெல்லாம் சொல்கிறது இல்லைங்க, காமாட்சி விளக்குன்னு தான் சொல்கிறோம். வீட்டில் இறக்கக்கூடிய சாமி உருவத்தை வைத்து அந்த பெயரை நாம் சொல்வது கிடையாதுங்க. வீட்டில் எரியும் தீப சுடரே நாம் காமாட்சி விளக்குன்னு சொல்கிறோம். காமாட்சி அன்னை ஜோதி வடிவமானவள்னு சொல்லலாங்க. அவளே 7 16 உலகங்களும் அரசியாக அனைத்தையும் கட்டி காப்பவளாகவும் சொல்லப்படுறாங்க. அனைத்து விதமான மங்களங்களின் மொத்தம் வடிவமாக காமாட்சியே சொல்லப்படுறாங்க. உலகம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய ஆதி பராசக்தி நம்முடைய வீட்டில் ஜோதி வடிவமாக மங்கள ரூபிணியாக காமாட்சியாக எழுந்தருளி அருள் செய்கிறாள் என்பதை குறிப்பிடுவதற்காகத்தான் விளக்க காமாட்சி விளக்குன்னு சொல்கிறேங்க. வீட்டில் காமாட்சி விளக்கை முதல் நாளே சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து தயாராக வைத்திருக்க வேணுங்க. அதுக்கு பிறகு மறுநாள் காலையில் எழுந்து குளித்து விட்டு விளக்கேற்றி வழிபட வேணுங்க. விளக்கு ஏற்றும் பொழுது நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி விளக்கு ஏற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நாள்தோறுமே நெய் தீபம் ஏற்ற முடியாவிட்டாலும் பரவாயில்ல, வாரத்திற்கு ஒரு முறை, அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் மட்டுமாவது நெய் தீப விளக்கேற்றுவது நல்ல பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க. அப்படி விளக்கேற்றும் பொழுது அந்த விளக்கின் எண்ணெயில் சிறிது பச்சை கற்பூரம், 1 கிராம்பு, சிறிய துண்டு பட்டை ஆகியவற்றை சேர்த்து விளக்கேற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பட்டைக்கு பதிலாக வசமனை போட்டு கூட காமாட்சி விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யலாங்க. இந்த 3 பொருட்களை சேர்த்து ஏற்றும் விளக்கை வீட்டின் நடுக்கூடம் அல்லது வரவேற்பு அறையில் வைத்து ஏற்றலாங்க. அதே போல் வசம்பிற்கு பணத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குங்க. பச்சை கற்பூரம் மற்றும் கிராம்புடன் வசம்பினை சேர்த்து ஏற்றும் பொழுது அதிலிருந்து வெளிவரும் வாசம் தெய்வ வசியத்தையும் செல்வ வசியத்தையும் வீட்டில் அகசன சக்தியும் ஏற்படுத்தணும் சொல்லலாங்க. இதனால் வீட்டில் மகாலட்சுமியின் அருள் எப்பொழுதுமே நிறைந்திருக்குன்னு சொல்லலாங்க. இந்த விளக்கின் சுடர் வாசம் பகுதியிலிருந்து நம்முடைய வீட்டை பார்த்தது போலவும் வீட்டில் வைத்து ஏற்றுவது ரொம்பவே நல்லதுங்க. இதனால் வீட்டை நோக்கி தெய்வீக ஆற்றல் அதிகரிக்கணும் சொல்லலாங்க. இப்படி விளக்கை ஏற்றி முடித்த பிறகு விளக்கை ஏற்ற பயன்படுத்தப்பட்ட திரி, அதில் போடப்பட்ட பொருட்கள், வீட்டில் உள்ள சாமி சிலைகளுக்கு அணிவித்த உடைகள் ஆகியவற்றை தனியாக ஒரு பையில் எடுத்து வைத்து கொள்ள வேணுங்க. எப்போதாவது வெளியில் செல்லும்போது இவற்றை எடுத்து சென்று ஓடும் தண்ணீரில் அல்லது கடலில் போட்டு விடுவது ரொம்பவே நல்லதுங்க. அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டில் முன்புறம் அல்லது பின்புறம் இல்லைன்னா பக்கவாட்டில் இடம் இருந்துச்சுன்னா அதில் மண்ணை தோண்டி புதைத்து விடலாங்க. இந்த பொருட்கள் பார்த்திங்கன்னா எளிதில் மக்கக்கூடியது என்பதால் இயற்கையின் பாதிப்பு எதுவும் ஏற்படாதுங்க. அது மட்டும் இல்லாமல் இறைவனுடைய சக்தி வீட்டிற்குள்ளேயே தங்குவதற்கும் இது உதவியாக இருக்குன்னு சொல்லலாங்க. நம்ம வீட்டு பூஜை அறையில் எத்தனை காமாட்சி தீபங்கள் வேண்டுமானாலும் ஏற்றலாங்க. இருந்தாலும் வீட்டில் 1 அல்லது 2 விளக்குகளை ஏற்றி வைப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க.
வீட்டு பூஜை அறையில் ஏற்றிய தீபத்தை ஒரு நாளைக்கு 12 முதல் 16 மணி நேரம் எரிய விட வேணுங்க. அதற்கு பிறகு அணைத்து விடுவது நல்லதுங்க. பிரம்ம முகூர்த்தம் எனப்படும் அதிகாலை நேரமான 4:30 மணி முதல் 6 மணிக்குள் வீட்டில் விளக்கு ஏற்றுவது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் மாலை நேரத்தில் பிரதோஷ வேலையான 4:30 மணி முதல் 6 மணிக்குள் விளக்கு ஏற்றுவது நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. அதே போல் வீட்டில் விளக்கேற்றுவதால் இருள் நீங்கி ஒளி கிடைக்கணும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் விளக்கு ஏற்றுவதால் மகாலட்சுமி அருள் பரிபூரணமாக கிடைக்கணும் சொல்லலாங்க. விளக்குகளில் வட்ட முகம், இரட்டை முகம் முதல் 5 முகங்கள் என பல விதங்களில் காணப்படுதுங்க. இவற்றுக்கு எல்லாம் சிகரம் வைத்தால் போல வீடுகளில் ஏற்றப்படும் காமாட்சி விளக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க. இது பெரும்பாலும் பல வீடுகளில் காணப்படுதுங்க. உலக மக்களின் நன்மைக்காக தவம் இருந்தவர் காமாட்சி அம்மன்னு சொல்லலாங்க. அவர் அப்படி தவம் இருந்த வேளையில் சகல தெய்வங்களும் காமாட்சி அம்மனுக்குள் அடக்கமானதுங்க. இதன் காரணமாக காமாட்சி அம்மனை வழிபட்டாலே ஒருவருக்கு அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைத்துவிடுன்னு சொல்லலாங்க. போல காமாட்சி அம்மனுக்குள் சகல தெய்வங்களும் அடக்கம் என்பதால் ஒவ்வொருவரும் தங்களுடைய குல தெய்வங்களை நினைத்து கொண்டு காமாட்சி விளக்கை ஏற்றி வணங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. இதனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு காமாட்சி அம்மனுடைய அருளும் அவர்களின் குலதெய்வத்தின் ஆசையும் பரிபூரணமாக கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு தங்களுடைய குலதெய்வம் எது என்பதே தெரியாத இருக்குதுங்க. அப்படிப்பட்டவங்க காமாட்சி அம்மனையே குலதெய்வமாக நினச்சிக்கிட்டு நீயே என் குலதெய்வமாக இருந்து என்னை குலத்தை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு காமாட்சி அம்மனை நினைத்து விளக்கேற்றுவது ரொம்பவே நல்லதுங்க. அதற்கு காமாட்சி தீபம் என்று பெயராகுங்க. அனைத்து தெய்வங்களுடைய அருளையும் ஒன்றாக பெறுவதற்காகத்தான் திருமண சமயங்களில் கூட மணமக்கள் கையில் காமாட்சி விளக்கை ஏந்தி கொண்டு வலம் வர சொல்கிறாங்க. திருமணமாகி கணவன் வீட்டுக்கு போகக்கூடிய மணப்பெண்கள் அங்கு முதல்ல காமாட்சி விளக்கை ஏற்றுவதற்கு இதுதான் காரணங்க. அதோடு காமாட்சி விளக்கில் குல தெய்வம் இருந்து அருள் புரிவதால் முதலில் அந்த விளக்கை ஏற்றுவதன் மூலம் குலம் தலைத்து வளருன்னு சொல்லலாங்க. அதே போல் மங்கள பொருட்களில் காமாட்சி விளக்கும் ஒன்றாக சொல்லப்படுதுங்க. காமாட்சி விளக்கு மிகவும் புனிதமான விளக்குன்னு சொல்லலாங்க. இதில் கஜலட்சுமியின் உருவமே பொறிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க. இது எல்லா வீடுகளிலும் இருக்க வேண்டிய விளக்காகுங்க. பூஜைக்கு முன் பூவும் பொட்டும் வைத்து மங்களகரத்துடன் தீபம் ஏற்றி தினமும் வழிபட்டுட்டு வந்தால் வறுமை நிலை மாறுன்னு சொல்லலாங்க. அதே போல் திருமணமாகி கணவர் வீட்டுக்கு போகக்கூடிய மணப்பெண்களுக்கு சீர்வரிசைகளில் முதன்மையானதாக தரப்படுவது காமாட்சி அம்மன் விளக்காகுங்க. ஒரு சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பரம்பரையாக காமாட்சி அம்மன் விளக்கை பாதுகாத்துட்டு வராங்க. புதுமனை புகும்போதும் மணமக்கள் பந்தலை வலம் வரும்போது எல்லா இருள்களின் நீக்கியபடி அருள் ஒளிய அனைவருக்கும் அருளும்படி முன்னால் பக்தியுடன் ஏந்தி செல்லப்படும் விளக்கு இந்த காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்லலாங்க. காமாட்சி விளக்கு என்பது ஒரு சிறப்பு வகை விளக்காகுங்க. இது வீட்டில் வைக்கப்பட்டு பூஜைக்கு பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் காமாட்சி விளக்கு வீட்டில் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரணும் சொல்லப்படுதுங்க. காமாட்சி விளக்கை வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் வீட்டில் நல்ல அதிர்ஷ்டம், செல்வம் மற்றும் மகிழ்ச்சி கிடைக்கணும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் காமாட்சி அம்மன் விளக்கை வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்வதால் கடன் பிரச்சனை போன்ற கஷ்டங்கள் நீங்கி நல்ல பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லலாங்க. எப்போதுமே வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றும் போது வீடு சுத்தமாக இருக்க வேணுங்க. விளக்கை சுத்தமாக வைத்து கொள்ள வேணுங்க. விளக்கை தரையில் வைக்கக்கூடாதுங்க. அதுக்கு பதிலாக தரையில் கோலம் போட்டு கோலத்தின் மீது ஏதாவது ஒரு தட்டை வைத்து அந்த தட்டில் சிறிதளவு பச்சரிசியை கொட்டி அதன் மீது தான் விளக்கை ஏற்ற வேணுங்க. அதே போல் விளக்கின் இருபுறம் உள்ள யானைகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபட வேணுங்க. அப்படி செய்வதன் மூலமாக கடன் பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் வராதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் காலை நேரமான பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி தொடர்ந்து 48 நாட்கள் வேண்டி கொண்டோம்னா அனைத்து பிரச்சனைகளும் விலகிவிடணும் சொல்லலாங்க. காமாட்சி விளக்குக்கு நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ₹1 நாணயமோ அல்லது ₹5 நாணயமோ போட்டு அதற்கு பிறகு திரியை போட்டு தீபம் ஏற்றினால் அதை விட சிறப்பு. அல்லது நல்லெண்ணெய் இழுப்பை எண்ணெயில் விளக்கேற்றினால் ரொம்பவே நல்லதாகுங்க.
இப்படி காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவதன் மூலமாக குலதெய்வத்தினுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்குன்னு சொல்லலாங்க. இந்த பதிவு இங்கே பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு காமாட்சி அம்மன் பிடிக்கும்னா ஓம் காமாட்சியை போற்றி என்ற வாசகத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. தேங்க்யூ.